இன்னைக்கு உங்களுக்கு ஃபியூஷன் ஸ்டைல்ல வெஜ்ஜி சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். இப்போ இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெஜ்ஜி பேட்டிஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாண்ட்விச் செஞ்சுக்கணும். இந்த பேட்டிஸில் இப்போ நான் ஃபியூஷன் ஸ்டைலில் செய்கிறதுனால நம்ம ஊர் ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா ஸ்பைஸியாக உங்களுக்கு வெஜ்ஜி பேட்டிஸ் செஞ்சு சாண்ட்விச் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போது ஃபியூஷன் ஸ்டைல் ஸ்பைசி வெஜ்ஜி சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணம் பெரிய கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப்பு வேக வச்ச ரைஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம். வெள்ளை ரைஸும் எடுத்துக்கலாம், இல்லைனா ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம். நான் கேரளா ரைஸ் மட்டா ரைஸ் வேக வச்சு நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். இந்த சாதத்தை நம்ம கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒயிட் ரைஸ்னால் நம்ம கையில் பிசைஞ்சிடலாம். இந்த ரெட் ரைஸ் கேரளா ரைஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். 1/2 கப்பு வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுக்கிறேன். 1 கப்பு துருவிய zucchini நான் இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் நல்லா கழுவிட்டு நீங்கள் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி பசை இருக்கும், அதனால் கொஞ்சம் புழிஞ்சிட்டு நம்ம அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கையில் எடுத்து நல்லா புழிஞ்சிடுங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதை நம்ம சாம்பார் செஞ்சு அதில் நம்ம ஊற்றிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு சின்ன சின்னதாக வெட்டின வெங்காயத்தை நம்ம அதில் போட்டுக்கலாம். 1/4 கப்பு குடமிளகா சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு சின்ன சின்னதாக வெட்டின பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி 1/4 கப்பு சின்ன சின்னதாக வெட்டினதை போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ ஜூஸ் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, சீரகப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு நான் கொஞ்சம் cayenne பெப்பர் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். paprika கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். முதலே நம்ம இது கூட பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் நான் இதில் போட்டுக்கிறேன் cayenne பெப்பர். paprika கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட இந்த பவுடரெல்லாம் இல்லைன்னா நீங்கள் வெறும் சில்லி பவுடரே போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூட சீசனிங் பிளெண்டு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட சீசனிங் பிளெண்ட் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூனு பாதாம் பவுடர் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த பாதாம் பவுடர் நான் வீட்டில் செஞ்சது தான். நான் பாதாம் மில்க் உங்களுக்கு வீடியோவில் செஞ்சு காட்டியிருந்தேன். அந்த செக்கையை நான் தூக்கி போடாமல் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதோட பவுடரை தான் நான் இதை போட்டுக்க போகிறேன். பிரெட் தூள் ஒரு 1/4 கப்பு போட்டுக்கோங்க. 1/4லேருந்து ஒரு 1/2 கப்பு தேவைப்படும். உங்களுக்கு அந்த திக்காக வர அளவுக்கு நம்ம பிரெட் தூள் போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். சரி, நான் இப்போ ஒரு 1/4 கப்பு போட்டுக்கிறேன். பிரெட் தூள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பிரெட் தூள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் சீசனிங் பிரெட் தூளும் போட்டுக்கலாம், இல்லைனா பிளெயின் பிரெட் தூளும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இட்டாலியன் சீசனிங் பிரெட் தூள் தான் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷேப் பண்ணுறதான் கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கோங்க, அப்புறம் ஒட்டாமல் வரும். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பு பிரெட் எடுத்திருக்கேன். அதனால் நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் பண்ணிக்கிறேன். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு திக்னஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுவும் உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு ரொம்ப திக்காக நிறைய ஸ்டஃபிங் வேணும்னா நல்லா திக்காக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இருக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் தின்னாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ரெட்டு சைஸுக்கு நான் இப்போ ஷேப் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் நான் எடுத்திருக்கேன். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம பண்ணி வச்சு இந்த பேட்டிஸ் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் எடுத்து ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. இல்லைனா நீங்கள் பட்டர் போட்டு கூட இதை நீங்கள் வேக வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும்.
திருப்பி போடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை வந்து வேகிறதுக்கு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஆகும். 2 பக்கம் நல்லா வேகணும். நம்ம வந்து சில காயெல்லாம் வந்து அப்படியே பச்சையாக போட்டிருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ வந்து 2 பக்கமும் வெந்திருக்கும். திருப்பி போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இது கூட வந்து நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சீஸ் போட்டுக்கோங்க. நான் ஒரு சீஸ் போட்டுக்கிறேன். நான் வந்து அமுல் சீஸ், இந்தியன் கடையில் வாங்கின அமுல் சீஸ் தான் நான் போட்டுருக்கேன். நீங்கள் வந்து எந்த சீஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. சீஸ் போட்டுட்டு கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சுடுங்க. அப்போ தான் வந்து சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. ஸோ இதை வந்து நான் லோ ஹீட்டில் வச்சிடுறேன். அடுத்து வந்து இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இரும்பு கல்லை சூடு பண்ணிக்கோங்க. தோசை கல் இல்லைன்னா பேன் இருந்தால் ஏதாவது சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூனு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். உங்களுக்கு பட்டர் வேண்டாம்னு நினச்சா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட்டு டோஸ்டரில் போட்டு நீங்கள் ஜஸ்ட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை வந்து பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் நம்ம ப்ரெட்டை போட்டுக்கலாம். டோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம். நான் வந்து மல்டிகிரெயின் ப்ரெட் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த ப்ரெட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். ப்ளெயின் ஒயிட் ப்ரெட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வீட் ப்ரெட் எடுத்துக்கலாம், ப்ரௌன் ப்ரெட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ 2 பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கம் பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ வந்து சாண்ட்விட்சுக்கு சாஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேயோ எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த மேயோ இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆலிவ் ஆயில் மேயோ எடுத்துருக்கேன். அது கூட ஹாட் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நான் வந்து sriracha சாஸ் எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கெட்சப்பு. ஸோ இதை கலக்கிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து சாண்ட்விட்ச் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பண்ணி வச்சது சாஸ் ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து பேட்டிஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் தக்காளி, வெங்காயம் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து தக்காளி வச்சுக்கிறேன். ஸோ அது கூட வந்து லெட்டஸ் வச்சுக்கிறேன். ஸோ இந்த லெட்டஸ் எங்கள் வீட்டில் விளைஞ்ச லெட்டஸ் தான், தோட்டத்தில் விளைஞ்சது. ஸோ அதை எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதோ நான் பண்ண ஃப்யூஷன் ஸ்டைல் ஸ்பைசி வெஜ்ஜி சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.